கன்னி ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குஸ்தானத்துடன் இருக்கக்கூடிய செவ்வாயோட ராசிநாதன் புதன் போய் அதிகமாக இணையக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. இப்போ கன்னி ராசி நபர்கள் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பொருளாதார அமைப்புகளுக்காக மையப்படுத்தி வார்த்தைகளை அவசரப்பட்டு முட்டாள்தனமாக வெளிவிட்டக்கூடாது. நல்லா நோட் பண்ணிங்கன்னா, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய், ஆகாத கிரகம், மட்டமாதிபதி, அதன் கூட புதன் போய் சேரக்கூடியது. அப்போ என்ன ஆகுனாக்கா, வாக்குஸ்தானத்தில் தான் பணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை, பணத்தை மையப்படுத்தி உங்களுடைய வார்த்தைகளை, நீங்கள் பேசக்கூடிய விதத்தையோ இல்லை பேசக்கூடிய வார்த்தைகளையோ அவசர நிலையில் முட்டாள்தனமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசிடக்கூடாது. புரியுதுங்களா? அதற்கு அடுத்த நிலைமையாக நியாயத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன், நான் உள்ளதா சொல்கிறேன் இப்படிங்கிற மாதிரியான நீதி நேர்மை அப்படிங்கிற அமைப்புகளுக்கு இடம் பொருள் ஏவல் பார்த்து நீங்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நீங்கள் எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையும் நீங்கள் உண்மை பேசுவது இந்த காலகட்டத்தில் எடுபடாது. இருக்கிறத பேசுகிறத எடுபடாது. அப்போ என்ன பேசணுமோ அதை நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி பக்குவமாக பேசணும். ஸோ பேச்சுவார்த்தையினால் இந்த மனித உயிர்கள் அமைப்பில் உயிர் காரகத்துவ விஷயத்தில் பேசக்கூடிய வார்த்தைக்கு உயிர் உண்டு. உயிரற்ற விஷயமான பண விஷயங்கள் இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நபர்கள் அந்த பணத்தை மையப்படுத்தி குடும்பத்திலேயோ வெளியிலேயோ வீட்லேயோ அல்லது வேலை செய்கிற இடம், தொழில் பண்ணுற இடம், இல்லை பணம் வர்ற இடம், பணம் கொடுக்குற இடம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இதை அனுபவிக்க போகிறேன், செய்ய போகிறேன், கேட்க போகிறேன் அப்படின்னு போய் ஸோ பணத்தை மையப்படுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி இடத்துலலாம் பகைச்சிக்காதீங்க. பகையை சம்பாதிக்கிறது வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதன் மூலியமாக சில உதவிகள் வர்றதுக்கும் தயக்கம் காட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வெளியிலேருந்து. ஸோ பேச்சுவார்த்தையில் மிக கவனமான சூழ்நிலையை கையாளக்கூடிய ஒரு வாரம். இது ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னாக்கா பொருளாதார அமைப்புகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போதைக்கு இது பேசியிருக்க கூடாது அப்படின்னு பின்னாடி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போதைக்கு இது பேசியிருக்க கூடாது, பேசாமல் இருந்திருக்கலாம், அவசரப்பட்டு எல்லாம் மாற்றி பேசியிருக்கலாம், இல்லை வேறு விதமாக பேசியிருக்கலாம் இப்படிங்கிற மாதிரி. அதே போல் மூன்றாவது நபருடைய பழக்க வழக்க அமைப்புகளும் உங்கள் லைஃப்பில் இந்த காலகட்டத்தில் ஒரு மூன்றாவது நபர் தலையீடு, குறுக்கீடு இருக்குன்னாக்கா அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு முடிவு செய்யறதுக்கு முன்னாடி அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்கள் அலசி ஆராய வேண்டும்.